அப்படி வந்தால் தான் நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி வந்தால் தான் அவங்களால அவங்கள எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா எல்லாரும் வந்து சொல்கிறாங்கன்னு வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து பலவிதமான ஜஸ்டிஃபிகேஷனை தேடிக்கிட்டு ஏன்னா திருப்பி அவங்கக்கிட்ட போய் அவங்க கூட வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்ணுறது, குழந்தை இல்லையே, ஃபினான்ஷியலி நான் டவுனாக இருக்கிறேனே, நான் என்ன கமிட்மெண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நாமளே எமோஷ்னலி பலவிதமான காரணங்களை தேடிக்கிட்டு திருப்பி உள்ளே போகிறதுக்கு பதிலாக நாம் முதல்ல எமோஷ்னல் கிளாரிட்டிக்கு வந்து எமோஷ்னல் டிட்டாச் ஆகி எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகி அவங்க எமோஷ்னலி எந்த மேனிப்புலேஷனையும் பண்ண முடியாத அளவுக்கு இது பண்ணுறதுங்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுங்கிறது தான் உண்மையான ஹீலிங். அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு நார்சிசிஸ்ட்கிட்டேருந்து வெளில வர்றதுக்கான உண்மையான ஒரு வழி. இந்த மாதிரி கிளாரிட்டியெல்லாம் வர வர அவங்களுடைய பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்னங்கிறது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப். உங்களுடைய ட்ராமா அண்ட் எமோஷனல் பெயின்லேருந்து விடுபட ஹீலிங் வெபினார் கூடிய சீக்கிரம் தொடங்க போது உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.